இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் சைஸ் லோன்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் சைஸில் ட்ரெண்டிங்கான லோன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நியூ ப்ராஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக ப்ளே ஆகுதான்ட்டு. அங்கே பாருங்கள், நல்லா வேவ் எஃபெக்ட் அலோன்னு இருக்குது. எதுனா ஃபீலிங் மூடில் இருக்குது சொல்ல இது ஸ்டேட்டஸாக நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்லித்தரேன், சிம்பிள் தான். இப்போ மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லேயரை வெளியே இம்போர்ட் பண்ண போகிறோம். லேயரை ஃபிக்சல் லேபில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதான் தேடிட்டுருக்கேன் இருங்க. இந்த லேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படியே அதை ட்ராக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப டச் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் வச்சு ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வர அளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக வர வரைக்கும் ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் வெளியே இம்போர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அந்த லோன்லியாக இருக்க மாதிரி இமேஜ் ஒன்று அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூகுளில் இருந்து. பாருங்கள் இருங்க, அதை வெளியே இம்போர்ட் பண்ணுறேன். அதான் தேடிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி வெளியே இம்போர்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்ட உடனே இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாகிக்கிட்டு அங்கே பாருங்கள் ஓரமாகனா சென்டராக அங்கே பாருங்கள், ஓரமானா அங்கே பாருங்கள் எண்ணுக்கு நேராக அப்படி கரெக்டாக சென்டராக இப்போ சென்டர் பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு கான்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றிங்க. ஸ்ட்ராக்சரேஷனை கொஞ்சம் ஏற்றிங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில். இப்போ பாருங்கள் இங்கே கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த பார்டர் இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம கையால் ட்ராக் பண்ணி கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பார்டர் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சின்ன பார்டர் ஆட்டம். அது மாதிரி அதை வச்சுட்டு இப்போது சாங் ஆட் பண்ண போகிறோம். அலோன் சாங் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பொய் வாழ்வா அந்த சாங் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சாங் ஆட் பண்ணணுன்னு தோணுதோ அதை ஆட் பண்ணிங்க. இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் பேஜில் டெலகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஜாயின் பண்ணணுன்னு நினச்சா அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணுற சாங் ஆட் பண்ணிவிட்டு காப்பிரைட் இஷ்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்போது சாங் மியூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளே பண்ணி பார்த்தா. அதனால தான் இது போடணும்னு தோணுச்சு, போட்டேங்க. சம் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் இஷ்யூஸ், அதனால தான் 2 நாளாக வீடியோ போடல. அதனால தான் சரி இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ போடணும் தான் அவுட்டோரில் உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பேக்ரவுண்டில் நாய்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கு நிறைய. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு ஸ்டெப் அவ்வளோ தான் நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் போங்க. பிளாக் கலர் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு சாலிட் கலர்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன பண்ணுறீங்க, கையால் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வேணால் அந்த பார்டருக்கு உள்ளே வர வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இதில் வீடியோவில் வர மாதிரி இந்த அளவுக்கு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுட்டு அந்த சாலிட் கலர் இந்த டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டச் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ஃப்ளிக்கர்ன்றது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதை பார்டர் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பிரிட்ஜ் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் வந்துடும். திரும்பியும் உட்காரலையா, திரும்பியும் டாட் கிளிக் பண்ணி பிரிட்ஜ் டு ஃப்ரண்ட்னு கொடுத்துருங்க. அப்போ கரெக்டாக உட்காந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபுல்லாகவே அந்த பிளிங்க் ஆகிற எஃபெக்ட் வருது பாருங்கள். அப்படியே மறைஞ்சி வர ஷேடோ எஃபெக்ட்டு அது மாதிரி வரக்கூடாது. அந்த இமேஜுக்கு மட்டும் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். அந்த சாலிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மியாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்கே பாருங்கள் அந்த இமேஜ் வரல இம்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வரலாம் அந்த சாலிட் கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இமேஜ் வரலாம் அங்கே பாருங்கள் மறைஞ்சு ஒர்க் ஆகுது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு சைஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு மேலே வச்சுட்டு அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு, பட் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். ஹலோ பேஜில் போட்டிருந்த வீடியோ ஹலோ பேஜை லாக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஷேர் சேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதே மாதிரி வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூவாக. அதனால் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளே ஆகுது அவசரமாக, ஃபுல்லாக ப்ளே ஆகுதுன்னு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் இருக்கிற எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன 2 வீடியோக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன், இந்த வீடியோக்கு வந்து நான் பாஸ்வேர்டு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் கொஞ்சம் இதோட கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் கட் பண்ணுறதுக்காக நான் அதை பார்த்துட்ருக்கேன். இதோட கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க ஷேர்னு ஒன்று ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.